இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல 2022 பாருங்க, 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் பாருங்க. 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள். இதுல பாத்தீங்கன்னா 179வது கேள்வி பாருங்க, ரைட் சைடுல இது பாருங்க, 179வது கேள்வி. இந்த கேள்வி போடுவாங்க. இதுக்கு முன்னாடி இது இந்த மேத்ஸ் கொஸ்டின் தான் இது. ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல புதிய பாடத்திட்டத்தின்படி பகுதி ஆ சிலபஸ்ல பாருங்க, பகுதி ஆவில் திறனறியும் மனக்கணக்கும் நுண்ணறிவும் இருக்கும். அதுல இருந்து 25 கேள்வி, அதுல பியூர் மேத்ஸ் 15 கேள்வி தெளிவா கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் எடுத்து பாருங்க. பியூர் மேத்ஸ் 15 கேள்வி, ரீசனிங் 10 கேள்வி. கடந்த பழைய பாடத்திட்டத்துல பொதுவாக 25 இருந்தது. இப்போ இந்த சிலபஸ்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க எந்தெந்த டாபிக்ல எத்தனை கேள்வின்னு. அதன்படி படிங்க, அதன்படி படிங்க. 2024 குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட்டா படிச்சு பாருங்க. அதே போல் 2022 குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட்டா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் எப்படி கேள்வி கேட்கறாங்கன்றத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். ஏதோ டாபிக்கெல்லாம் இப்போ கேட்கறது இல்லை, ஓரளவு தலைப்புலாம் கேட்கறது இல்லை. இப்போ கேள்வி வரலாறு ஆகட்டும், பொருளாதாரம் ஆகட்டும், அரசியல் உள்ள வரிகளை கேட்கறாங்க. அதை பார்த்து படிங்க. வர இருக்கின்ற குரூப் 4 தேர்வுல ஜூலை 13 20,000 போஸ்டிங் ஃபில் பண்ண போறாங்க. கால்ஃபர் ஏப்ரல் அடுத்த மாதம் 25ஆம் தேதி கால்ஃபர் கண்டிப்பாக வருது. அதனால இந்த மேக்ஸ் பதிவுல இந்த ரீசனிங், அந்த ரீசனிங்ன்றதுல 10 கேள்வி சொன்னோம் இல்லையா, அதுல வர இந்த தலைப்பு. இந்த கேள்வி பாருங்க, அந்த 179வது கேள்வி. அது கொஸ்டின் நம்பர் சீரீஸ் மாறிச்சுன்னா கொஸ்டின் நம்பர் மாறும். அதை நீங்க பாத்துங்க. எழுத்துக்களின் கவனிங்க, எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது. அதாவது எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. என்ன இது கேள்வி படிக்கும்போது தாசது இல்லையா, அப்படிதான் கேட்பாங்க. கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் புரியணும். கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. எழுத்துக்குதுங்க, ஒரு எழுத்துக்களின் தொகுப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க, தனித்தனியே நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இத்தொகுப்பை மாற்றி அமைச்சா இந்த எழுத்தை இப்ப 1 2 3னா 3 கருத்து 2 2 கருத்து 1 1 கருத்து 6 இப்படி மாத்தி மாத்தி போட்டா என்ன சொல்றாங்க, பொருளுள்ள வார்த்தை கிடைக்குமா. டிக்ஷனரி வேர்டு, பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த அதை நீ பொருளுள்ள வார்த்தையை கண்டுபிடிச்சுன்னா அதுக்குன்னா நம்பரு கொடுத்துக்கிற நம்பரை வச்சு போடணும், வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில இந்த எழுத்தும் கொடுத்துட்டாங்க. இந்த கேள்வியில இந்த எழுத்தும் கொடுத்துட்டாங்க. RMENBU இது கொடுத்துருக்காங்க. ஆருக்கு 1 கொடுத்துருக்காங்க, எம்முக்கு 2 கொடுத்துருக்காங்க, இக்கு 3 கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு 4 கொடுத்துருக்காங்க, பிக்கு 5 கொடுத்துருக்காங்க, யூக்கு 6 கொடுத்துருக்காங்க. இது கேள்வி. இது ஆப்ஷன். ஆப்ஷன்னா ஏ 6 2 5 3 1 4, பி 4 6 2 5 3 1, சி 4 6 2 3 1 5, டி 5 4 2 5 3 1. இப்ப இதன்படி நீங்க இந்த கணக்கை போடணும்னா, ஆக்சுவலா ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா, இந்த RMENBU அவங்க சொன்ன எழுத்துக்களின் தொகுப்பு இதுதான். என்ன தொகுப்பு? RMENBU. இந்த தொகுப்பு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6. நீங்க என்ன பண்ணணும், இது பொருள் இல்லாத வார்த்தை. RMENBன்றது டிக்ஷனரி வேர்டு கிடையாது. இதை நீங்க டிக்ஷனரி வேர்டுக்கு மாத்தணும். அதாவது பொருள் உள்ள வார்த்தையா. இப்ப மனிதன், அக்னாலஜ்மெண்ட், வேர்ல்டு இல்லையா, எத்தனை வார்த்தை இருக்குது, எர்த்து, ஸ்கை, இது மாதிரி ஒரு பொருளுள்ள வார்த்தையா கொண்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த நம்பர் கொடுக்கணும். 6 இருந்தா அதுக்கு 6க்கு 1 கொடுத்தா அது எந்த நம்பர்னு கேட்கறாங்க. இது நீங்க இந்த எழுத்துக்கு வார்த்தையை கண்டுபிடிச்ச பொருளுள்ள வார்த்தையை கண்டுபிடிச்சீங்கன்னா அதெல்லாம் குழப்பம் லேட் ஆகும். இது மாதிரி கணக்கெல்லாம் ஆப்ஷன் போயிடணும். இங்க பாருங்க,
இது மாதிரி கணக்குலாம் ஆப்ஷன்ல இருந்து போயிடணும். நம்மளுக்கு தேவை இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு தானே, அதை போட்டு பாருங்க. அதுல பொருளுள்ள வார்த்தை கிடைச்சுன்னா அதுதான் ரைட்டு. சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது நாம வந்து தலையிலிருந்து வாளுக்கு போறது ஒரு, வாலிலிருந்து தலைக்கு போறோம். இப்ப அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து பொருளுள்ள வார்த்தையை கண்டுபிடிச்சு தலையிலிருந்து கண்டுபிடித்த ஒண்ணு. நம்ம ஆப்ஷன்ல இருந்து போனோம்னா வாலிலிருந்து தலைக்கு போற மெத்தட் மாதிரி. பாருங்க, இந்த ஏ ஆப்ஷனுக்கு போடுறோம் பாருங்க. பாருங்க, ஏ என்ற ஆப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 2 5 3 1 4. 6க்கு என்ன எடுத்து பாருங்க, யூ. பாருங்க, 6க்கு யூ போட்டாச்சு. அடுத்தது 2 இல்லையா, இந்த 2க்கு என்ன பாருங்க, எம் போட்டாச்சு. அடுத்தது 5 இருக்கா, ஆமா, இந்த 5 எடுத்து பாருங்க. 5க்கு என்ன இருக்கு பாருங்க, பி. 5க்கு பி போட்டாச்சு. அடுத்தது 3க்கு என்ன போடணும், இ போடணும். 3க்கு இ. 1க்கு ஆர். 1க்கு ஆர். அடுத்தது 4க்கு என். ரைட்டுங்களா? இது வந்து பொருளுள்ள வார்த்தையாக்குதா, அம்பர்னு ஒரு இங்கிலீஷ்ல வார்த்தையே கிடையாது, டிக்ஷனரி வேர்டு கிடையாது. அப்ப இது இல்லை, விட்டுருங்க. அடுத்தது பிக்கு போடுங்க, ஆப்ஷன் பிக்கு போடுங்க. பி போட்டீங்கன்னா 4க்கு என்ன நம்பர் அங்க பாருங்க, என். 4க்கு என் என்ற எழுத்து இருக்குது. 4 என்ற நம்பருக்கு என் என்ற எழுத்து இருக்குது. அடுத்தது 6க்கு என்ன எழுத்து இருக்குது, யூ. ரைட்டுங்களா? யூ போட்டுக்கணும். அடுத்தது 2க்கு என்ன எழுத்து இருக்குது, எம். இதை போடணும், எம் போட்டீங்களா? அடுத்தது 5 இருக்குது பாருங்க, 5க்கு பி போடணும். இந்த நம்பர் தான், இந்த நம்பருக்கு இந்த எழுத்து. அடுத்தது 3க்கு என்ன வருது பாருங்க, இ போடணும். இ போட்டீங்களா? 3க்கு இ போட்டீங்க. 1க்கு ஆர் போடுங்க. பாருங்க, 1க்கு ஆர் போடுங்க. ரைட்டா? இப்ப பி வந்து நம்பர் என்ற பி ஆப்ஷன்ல இருக்கிற எண்ணுக்கு இந்த எழுத்தை போட்டோம்னா நம்பர் என்ற வார்த்தை கிடைக்குது. இது வந்து டிக்ஷனரி வேர்டு தான், பொருளுள்ள வார்த்தை நம்பர். இருந்தாலும் அடுத்து சிக்கு போட்டு பாருங்க. சிக்கு போட்டீங்கன்னா 4க்கு என்ன எழுத்து, என். 4க்கு என். அடுத்தது 6க்கு இங்க பாருங்க, யூ. 6க்கு யூ. 2க்கு இங்க பாருங்க, 2க்கு எம். 2க்கு எம். அடுத்தது 3. இந்த 3க்கு என்ன வருது, இ. இந்த 3க்கு இ. அடுத்தது 1க்கு ஆர். 1க்கு ஆர். அடுத்தது 5க்கு பாத்தீங்கன்னா பி. 5க்கு பி. அப்ப இது வந்து என்ன ஆகுது, இது வந்து வார்த்தை இல்லை, நம்ம வருது. இது வந்து ஒரு பொருள வார்த்தை இல்லை, இது தப்பு, விட்டுருங்க. அடுத்தது டிக்கு போட்டு பாருங்க. அடுத்து டி ஆப்ஷன் போட்டீங்கன்னா இங்க பாருங்க, 5க்கு என்னது, 5க்கு பி. 5க்கு பி. அடுத்தது 4க்கு என். 4க்கு என். 2க்கு அங்க பாருங்க, 2க்கு எம். 2க்கு எம். 5க்கு பி. 5க்கு பி. அடுத்தது இங்க பாருங்க, 3 கொடுத்துருக்காங்க. 3க்கு என்ன வருது, இ. 3க்கு இ. அடுத்தது 1க்கு ஆர். ஓகேங்களா? இப்படிதான் போடணும். மேக்ஸை பொறுத்தவரையிலும் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா கேள்வி புரிஞ்சு பதில் போடுற ஒன்று இருக்கும். சிலது ஆப்ஷன்ல இருந்து போனா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இது மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏ என்ற ஆப்ஷன் பொருள் உள்ள வார்த்தை இல்லை, அதனால இது தப்பு. பி என்ற ஆப்ஷன் தான் நம்பர்ன்றது பொருள் வார்த்தை, இது ரைட்டு. அதே போல சி என்ற வார்த்தையும் பொருள் வார்த்தை இல்லை, இது தப்பு. அடுத்தது டி என்ற வார்த்தையும் பொருள் வார்த்தை இல்லை, தப்பு. நீங்க இந்த ஐடியா தெரியாம இதையே போட்டு இந்த எழுத்தையே மாத்தி 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 பொருளுள்ள வார்த்தைனா குழப்பம் தான் வரும். நம்மளுக்கு தேவை 4ல 1 இல்லையா, அந்த 4ல 1 எடுத்து போட்டு பார்த்துட்டோம்னா எதுல பொருளுள்ள வார்த்தை கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். இப்ப பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது மாதிரி 1 2 3 கணக்கு ஒரு ரீசனிங்ல, அதனால இது மாதிரி பாத்துங்க. இந்த போன பதிவு நான் போட்டேன் இல்லையா, ஒரு 2024 ரீசனிங், அதுல அமோக வரவேற்பு இருக்குது. ஒரே நாள்ல 300 வியூஸ் போயிருக்குது. அதனால இந்த ஒரு 10 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இதை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவுல இந்த ரீசனிங் என்ற ஒரு 10 கேள்வி நீங்க ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி ஒவ்வொரு மாடலும் போடுறேன், ஒரு 10ஓட மேக்ஸ்ல போடுறேன். இதை பாருங்க, தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க. இதை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிவுல சந்திப்போம்.